சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இனியவர்களே, உணவு, உடை, உறைவிடம், உறவுகள் என்ற அடிப்படை தேவைகளில் உழலும் மனுக்குலத்தை மீட்க வந்த மனுமகன் அவர்களுக்கு விருந்து படைக்கும் நாள் இந்நாள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகச் செய்து 5000 பேருக்கு உணவு கொடுக்கும் அவர் தம் பிரசன்னம் நிறைவு தரும் என்பதையும், பகிரும்போது பெருகுமே என்று குறைவதில்லை என்பதையும் கற்றுக் கொடுக்கின்றார். இறைவன் அருகில் வருவோம், நிறைவு பெறுவோம், அந்த நிறைவை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பித்துக் கொடுக்கின்ற திருவேணி நகர் அன்பிய குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் இந்த திருப்பலியை மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஜோ லூயிஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெயராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஏழுமலை குடும்பத்தினர் குடும்ப சமாதானம் அமைதி வேண்டியும், குமார் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல் நலனுக்காகவும், ரெனே அல்போன்ஸ் டியூப்பே ஆண்மேலை பாட்சிக்காகவும், மைக்கேல் சாமி, லூர்துமரி, அந்தோணி சாமி, அன்புமரி இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மரியந்துவான் குளோத் நல்ல உடல்நலன் வேண்டியும், அந்தோணி சாமி ஆண்மேலை பாட்சிக்காகவும், விக்டோரியா 15வது ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும், சாந்து பெனுவா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆரோக்கியசாமி ஆரோக்கியமேரி கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மரிய ஜோஸ் நல்ல உடல்நலன் வேண்டியும், ஜேம்ஸ் மில்பா குழந்தை வரன் வேண்டியும், ஆரோக்கியசாமி நிர்மலா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், மைக்கேல் அரசு நல்ல உடல்நலன் வேண்டியும், சார்லஸ் ஜெயசீலை அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், விஜய் ராணி பிறந்த நாளில் நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஜோசப் மரிய செல்வம் குழந்தை பாக்கியம் வேண்டியும், ஃப்ரீடா ஜான்சி வேலை விரைவில் கிடைக்க வேண்டியும், ஆரோக்கியசாமி மரியம்மாள் ஆண்மேலை பாட்சிக்காகவும், குமரவல்லி ஜோஸ்வின் நல்ல உடல்நலன் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், திவோனி 1ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், போல் ஜாம்பியர்
உடல்நலனுக்காகவும் கல்லூரியில் இடம் கிடைத்ததற்கு நன்றியறிதலாகவும் கார்த்திகேயன் பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து சமாதானம் வேண்டியும் எலியாஸ், குழந்தை இயேசு, ஜான் பீட்டர், வெல்சி கேத்ரின் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் தாமஸ் குடும்ப நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் லூர்து கெபி மரியந்துவான் குழந்தை வரன் வேண்டியும் ஜெய்சன் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் ஜான் பால் துப்பியேர், ஆரோக்கிய மரி ஜெஃப்ரி துப்பியேர் குடும்ப கருத்துகளுக்காகவும் மரி பிரீனோ துப்பியேர் ஆண்மலை பாட்சிக்காகவும் யானிக் ஆண்டனி ராஜ் நன்கு படிக்கவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் முருகன் நல்ல உடல்நலன் பெறவும் நல்ல முறையில் வேலைக்கு சென்று வரவும் ராஜவேல் நல்ல முறையில் வேலை செய்யவும் உடல்நலன் பெறவும் தணிகைவேல் உடல்நலனுக்காகவும் வேலை நன்கு செய்ய வேண்டியும் ராஜம் உடல்நலன் பெறவும் நல்ல முறையில் வேலைக்கு போய் வரவும் அந்தோனியம்மாள் தடை நீங்கி திருமணம் நடைபெற வேண்டியும் அந்தோனி குரூஸ் மற்றும் அவரது குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜெயசீலன் சகாயமரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வெர்ஜில் புஷ்பா உடல்நலன் பெற்றதற்கு நன்றியறிதலாகவும் அகஸ்டின் ஃப்ளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் சீனிவாசன் திருமணம் விரைவில் நடைபெறவும் ஆரியமாலா உடல்நலன் வேண்டியும் ஜான் குளோத் மனோகர் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜீவஜோதி, மரிய தெரஸ், ஜீவரேகா, ஜீவராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் நன்கு படிக்க வேண்டியும் இருதயம் குடும்பத்தினர் வெளிநாட்டு பயணம் தடை நீங்கி நல்ல முறையில் வீடு வந்து சேரவும் திருமணம் குறையின்றி நடைபெற வேண்டியும் சேவியர் ஸ்டெல்லா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் பெனடிக்ட் +2 தேர்வில் வகுப்பில் நன்கு படித்து தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரை, உயிரனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் நிலை செய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்து இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேல் தேலிப்பீ
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. எங்களுக்கு துணை செய்பவரும் விடுதலை அளிப்பவருமாகிய இறைவா, உமது திருமுன் கூடி வந்துள்ள உமது ஊழியரின் மீது நீர் பெருந்தன்மையோடு பொழிந்துள்ள அளவிட முடியாத இரக்கத்தை எண்ணி அகமகிழ்கின்றோ. எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் நீரே என்று பெருமை கொள்ளும் எங்களில் உமது அருள் அனுபவத்தை புதுப்பித்து அதன் பலன் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. பாபிலோனியாவின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து குடிக்க தண்ணீர், உண்ண உணவும் இல்லாமல் இருளிலும் இறப்பின் நிழலிலும் சிக்கிக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு யாவே இறைவன் தரும் நம்பிக்கை செய்தியை அறிவிக்கின்றார் எசாயா. காசு பணமின்றி தானியத்தையும் ரசத்தையும் பாலையும் வாங்கி செல்லுங்கள் என அழைப்பு விடுக்கின்றார். இறைவன் தரும் விருந்திற்கு நம்மையும் அழைக்கின்றது இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55
இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் யாரும் பருகுங்கள். உணவாக இல்லாத ஒன்றாக நீங்கள் ஏன் பயணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றாய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்தை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையாக செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாக பேரின்பை உங்களுக்கு காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்து இயேசுவின் திருமுழுக்கு வழியாக இணைந்துள்ள நம்மை அவரின் அன்பினின்று வேதனை, நெருக்கடி, இன்னல், பட்டினி, ஆடையின்மை, சாவு, வாழ்வு, வானதூதர், ஆட்சியாளர், நிகழ்காலம், எதிர்காலம், மேலுள்ளவை, கீழுள்ளவை, வேறு படைப்பு எனவும் எதுவும் பிரிக்க முடியாது என உறுதிபட கூறுகின்றார் தூய பவுலடியார். இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும்
கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்துதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வாக்கியங்கள் 35, 37 39 முடிய. சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். ஆயினும் நம்மேல் அன்பு கொண்டவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானத்துதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்ற பொழுது பெரும் திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்து வழங்கும் வாழுதர் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சுயநலத்தை அழித்து பகிர்வு என்னும் உயர்ந்த உள்ளத்தினால் பிறர் நலனிலே வளர்ந்து நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடும் வாசகங்களும் நமக்கு அழைப்பை தருகின்றன. உலகிலே ஒருபுறம்
மனிதர்கள் திருத்தலங்கள், ஆலயங்கள், திருவழிபாடுகள், திரு யாத்திரைகள் இவற்றிலே பெரிதும் ஆர்வம் காட்டி வருவதை மக்களுடைய எண்ணிக்கையே நமக்கு சுட்டி காட்டுகின்றது. முக்கியமான விழாக்களின் நேரங்களிலும், முக்கியமான நாட்களிலும், முக்கியமான இடங்களிலும் லட்சக்கணக்கிலே மக்கள் ஒன்று கூடி வழிபாட்டிலே ஆண்டவரை தரிசித்து பங்கேற்கின்றார்கள். ஆனாலும் மற்றொரு புறம் எல்லா இடங்களுக்கு சென்றாலும் மனிதருடைய வாழ்விலே ஒரு வெறுமை ஒட்டி கொண்டே இருக்கின்றது. இன்னும் நமக்கு ஒரு நிம்மதியும் நிறைவும் இல்லாமலே இருக்கின்றதே. வேறு எங்கு செல்லலாம்? வேறு என்ன விதமான பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளலாம்? வேறு எந்த தலங்களுக்கு நாம் நடந்து செல்லலாம்? இப்படியெல்லாம் பலவிதமான பக்தி முயற்சிகளை எடுக்க முனைகின்ற பொழுதும் உள்ளத்திலே ஒரு வெறுமை நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி மிக அழகாக எடுத்து கூறுகிறது. எனவேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எசாயா இறைவாக்கினர் அழகாக மக்களை பார்த்து கேட்கின்றார். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள் என்று எசாயா இறைவாக்கினர் 55வது அதிகாரத்தின் முதல் பகுதியிலேயே வினாக்களை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். பணமும் செல்வமும் திறமைகளும் இறைவனுடைய கொடைகளும் இருந்துவிட்டால் உள்ளம் நிறைவடைந்து விடும் என்று மனிதன் தவறான ஒரு தப்பு கணக்கை போடுகின்றான். அதிலே அவன் தோல்வியையும் விரக்தியையுமே காணுகின்றான். எனவேதான் எசாயா இறைவாக்கினர், வாருங்கள், என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள், ஆண்டவரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு பணம் இல்லாமலே உணவையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று இறைவன் மீது நம்பிக்கையோடு அவரை நாடி வர அவர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி கூட மக்களுடைய விரக்தியான மனநிலையை மிக அழகாக முதல் பகுதியிலே படம் பிடித்து காட்டுகின்றது. 3 நாட்களாக இயேசுவின் பின்னாலேயே இந்த மக்கள் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் இருந்த உணவெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. இயேசுவோ பாலை நிலத்தை நோக்கி செல்லுகின்றார். 3 நாள் ஆகிப்போச்சு, இந்த மனுஷன் பாலைவனத்துக்கு வேற போறாரு. அந்த இடத்துக்கு போனா நமக்கு சாப்பிட வழி கிடைக்குமா? யாராச்சும் உதவி செய்யறதுக்கு அங்கே ஆள் இருப்பாங்களா? அங்கே ஒண்ணுமே கிடைக்காதே என்று இந்த மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். இதுக்கு மேலேயும் இவர் பின்னாடி போனா நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி என்பதை நன்றாகவே அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஏனென்றால் பாலைவனம் என்பது வறுமையையும் வறட்சியையும் வெறுமையையும் குறிக்கின்றது. அங்கே செழுமைக்கு இடமில்லை, மனித நடமாட்டம் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நன்கு அறிந்திருந்த பொழுதும் இந்த மக்கள் உணவை பற்றி கவலைப்படவில்லை. தங்களுடைய உடலின் தேவைகளை பற்றி அவர்கள் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க விரும்பவில்லை. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விரும்பினார்கள். இயேசுவினுடைய பிரசன்னத்திலே இருந்தால் அதுதான் எங்களுக்கு முழுமையான நிறைவை கொடுக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் நம்மை நிச்சயமாக பராமரிப்பார் என்ற இறை நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. எனவேதான் இப்படிப்பட்ட பாலை நிலத்திற்கு இயேசு சென்ற பொழுதும் அவர் பின்னாலேயே மக்கள் பெரும் திரளான கூட்டமாக செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர் இருக்கின்றார். சிறுவர்கள், பெண்கள் அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு திரளான கூட்டம் அந்த பாலைவனத்திலே இயேசுவினுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவரது வார்த்தையை கேட்க அவர்கள் அனைவரும் காத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இந்த சீடர்களுடைய மனநிலையை பாருங்கள். கூட்டம் ஜாஸ்தியாவது, பாவம் மக்க உணவுக்கு எங்க போவாங்க? பசிச்சா என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களே, அவர்களை அனுப்பிவிடலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். இவர்கள் மட்டிலே எங்களுக்கு பொறுப்பு இல்லை, இவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, இப்பொழுதே அவர்களை அனுப்பிவிட்டால் பெரிய ஒரு பிரச்சனை தொல்லை நமக்கு இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு இயேசுவுக்கே அவர்கள் அறிவுரை கூற முன் வருவதை நாம் பார்க்கிறோம். நேரமாவது பொழுது போது இவங்களாம் அனுப்பிடலாம், வச்சிருந்தா
பெரிய பிரச்சனை வரும், ஆண்டவரே அனுப்பிடுங்க சீக்கிரமா அப்படி என்று இயேசுவுக்கே அவர்கள் பொறுப்பில்லாமல் அறிவுரை கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு அழுத்தமாக அவர்களுக்கு கூறுகிறார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். அடுத்த ஒரு மட்டிலே உங்களுக்கு அக்கறை உண்டு, உங்களுக்கு பொறுப்பு உண்டு, அதற்கு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அழுத்தமாக அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு விதவை தாயின் சிறு பிள்ளை வீட்டிலே அழுகை குரல் கேட்டது. அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணி ஓடி வந்து பார்த்தால் அந்த தாய் உயிருக்கு போராடி கொண்டு படுத்த படுக்கையாக கிடக்கின்றார். இந்த சிறு பிள்ளையை பார்த்து அந்த பெண் மிகவும் வருந்துகின்றாள். வியாபாரம் செய்கின்ற அவள் தன்னிடமிருந்த 3 பழங்களை அந்த சிறு பிள்ளைக்கு கொடுக்கின்றார். இதை சாப்பிட்டுக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ அப்படி என்று கூறிவிட்டு செல்லுகின்றார். இந்த குழந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்குவேன், எனக்கு கிடைத்த இந்த பழங்களை நான் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து அம்மாவை காப்பாற்ற சொல்லி கேட்க போறேன் அப்படி என்று உள்ளத்திலே நினைத்து கொண்டு அந்த குழந்தை அந்த 3 பழங்களையும் சாப்பிடாமல் அதை ஆலயத்திற்கு எடுத்து சென்றது. செல்கின்ற வழியிலே ஒரு ஏழை பிச்சைக்காரன் பசியினால் மயக்கமுற்று கீழே படுத்து கொண்டிருந்தான். அதை பார்த்த இந்த குழந்தை அந்த ஒரு மாம்பழத்தை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தது. இன்னும் சற்று தூரம் சென்ற பொழுது எதிரிலே ஒரு சிறு பையன் ஒருவன் வந்தான். மாம்பழத்தை ஆசையோடு பார்த்தவன், எனக்கு ஒரே ஒரு மாம்பழம் கொடு அப்படி என்று கையை நீட்டு கேட்டான். உடனே இந்த குழந்தை மறுக்காமல் அந்த பழத்தையும் கொடுத்து விட்டது. ஆலயத்தின் வாசற்படியிலே வந்த பொழுது வயதான கண் தெரியாத ஒரு மூதாட்டி அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள். இந்த குழந்தை தன்னிடமிருந்த கடைசி பழத்தையும் கொடுத்துவிட்டு ஒன்றுமில்லாமல் வெறும் கையுடன் ஆலயத்திற்கு சென்றது. அங்கே சென்று ஆண்டவரிடம் அழுதது, கடவுளே, என்னிடமிருந்த இந்த பழங்களை எல்லாம் உன்னிடம் கொடுத்து என்னுடைய தாய்க்கு உடல் சௌக்கியத்தை கேட்க வந்தேன், கடைசியிலே உன்னிடம் கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று அழுது. அப்பொழுது கடவுளுடைய குரல் அந்த ஆலயத்திலே கேட்டது, அன்பு மகளே, நீ கொடுத்த அனைத்து பழங்களும் எனக்கே நீ கொடுத்திருக்கிறாய். உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீ செய்ததையெல்லாம் எனக்கே செய்தாய். உன்னுடைய தாய் குணமடைந்து விட்டால் வீட்டுக்கு நிம்மதியாக போ என்று குரல் கேட்டதாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நவீன உலகிலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி தீவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அடுத்தவர்கள் எப்படி இருந்தால் என்ன, அவர்கள் எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய வளர்ச்சியை பற்றியும் எனக்கு அக்கறையே இல்லை. நான் நன்றாக இருந்தால் பொழுதும், முடிந்தால் அடுத்தவர்களுடைய நலனை நான் சுரண்டி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் கூட மனிதனுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு மனநிலையைத்தான் இயேசுவின் சீடர்களிடம் பார்க்கின்றோம். அவர்கள் இங்கு இருக்க வேண்டாம், இருந்தால் நாம் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டி வரும். எங்களிடம் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கின்றன, அது ஆனால் எங்களுக்கு வேணும், அவங்கள்ட்ட கொடுத்துட முடியாது அப்படி என்று ஒரு சுயநல எண்ணத்தோடு தங்களுடைய தேவையை மட்டுமே அவர்கள் முன்வைத்து ஆண்டவருக்கு வழிகாட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு ஒரு பகிர்வு மனப்பான்மையை அவர்களிடத்திலே தூண்டுவதை நாம் பார்க்கிறோம். உங்களிடம் இருப்பதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று அவர்களிடம் இருப்பதை பெற்று அதை ஆசீர்வதித்து அவர்களுடைய கரங்களாலேயே பகிர்ந்து கொடுக்க சொல்லுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அந்த இடத்திலே எங்கே பகிர்வு துவங்கியதோ அங்கே அந்த அப்பமும் மீனும் பழுக துவங்கியது. மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய அவர்கள் எடுத்து வைப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எனது என்ற சுயநல வெட்டத்தை அழித்து என்றைக்கு பிறருடைய நலனிலே நாம் அக்கறை காட்ட இருப்பதை பகிர்ந்து வாழ முன் வருகின்றோமோ அன்றே நமது வாழ்விலே இறைவனுடைய ஆசீர் பழுகி பெருகும் என்பது உண்மை. இதைத்தான் விவிலியத்தின் வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலே முதல் கிறிஸ்தவர்கள் தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து வாழ்ந்ததை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. ஆலயத்திலே அப்பங்களை பிட்டு பகிர்ந்து கொண்டார்கள்.
வீட்டிலே அவர்கள் இருப்பதை உணவை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள் என்று கூறுகின்றது. இருப்பதை பகிர்கின்ற பொழுது உள்ளத்திலே நிறைவு ஏற்படுகின்றது, வெறுமை மறைந்து போகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வெறும் உணவையும் பணத்தையும் மட்டுமல்ல, நேரத்தையும் உழைப்பையும் அன்பையும் அக்கறையையும் இரக்கத்தையும் பிறரோடு பகிர்ந்து வாழுகின்ற பொழுது, என்னுடைய பெயரால் வருகின்றவர்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போகான் என்ற ஆண்டவருடைய வார்த்தை, அவரது வாக்குறுதி நமது வாழ்விலே நிறைவை தரும். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது உள்ளத்திலே இருக்கின்ற சுயநல கூட்டை அழைத்து பகிர்வின் வழியாக பிறர் நலனிலே அக்கறை காட்டி இறைவனுடைய ஆசீரை பெற்று வாழ தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். இறைவனின் பிரசன்னம் நிறைவு தரும் என்று கற்றுக்கொண்ட நாங்கள் இறைவனையும் இறையாட்சியையும் மட்டும் தேடும் உள்ளம் பெற்றவர்களாய் அருள்நிலை பொதுநிலை அழைப்பில் நிலை பெற கனி தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் ஒருவரே, நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே என்று விசுவசிக்கும் நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும் இதைவிட அது நல்லது என்ற மனநிலையில் ஒவ்வொரு சபையாக ஓடிக்கொண்டிருக்கும் தடுமாற்றத்தை விடுத்து உம்மை நோக்கிய மாற்றம் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று உம் திருமகனின் வார்த்தைகளுக்கேற்ப நாங்கள் ஒருவர் மற்றவர் தேவையில் உழலும் போது எங்களில் உழைப்பு, நேரம், பொருள், ஆற்றல் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளும் தாராள மனம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் உணவும் பகிரும் போது பழுகி பெருகுகின்றது என்று அனுபவித்த நாங்கள் உம் திருமகனின் பரிவுள்ளத்தை பெற்றுக்கொள்ளவும் ஒருவர் மற்றவரை கனிவுடன் நோக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களுக்கு வாழ்வையும் நிறைவையும் தருகின்றவரே இறைவா, இதோ நீரே எங்களுக்கு நிறைவை தரக்கூடியவர் என்பதை உணர்ந்து வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்போடுக்கமை திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை அர்ச்சித்தருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலியை ஏற்றுக்கொள்வதன் வழியாக எங்களையே உமக்கு என்றும் உகந்த பலி பொருளாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு
சாவின் முடிவற்றழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் திழந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்துள்ளார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர்,
ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். அன்பு தந்தையே இறைவா, இது இந்த திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளையும் தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை பார்த்து அன்னையை நோக்கி வேண்டுகின்ற உம்முடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாழ்விலே பல்வேறு கஷ்டங்களோடும் துயரங்களோடும் மனக்கவலைகளோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். இதோ நாங்கள் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் அன்னையின் வழியாக உமது வழிகாட்டுதலை தந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசிரையும் வாழ்வையும் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடர்பை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களையும் குறைகளையும் பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், பகிர்வின் வழியாக நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வளிப்பதாக. Thank you.
ஜெபிப்போமாக. ஆதரித்தாலும் இறைவா, இனிமையும் சுவையும் தன்னகத்தை கொண்ட திரு உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் மகிழ்வுடன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய நிலையான ஆதரவினால் நாங்கள் பற்றற்றவர்களாய் வாழவும், ஏழை எளியவர்களின் பசியை போக்க தன்னலமின்றி உழைக்கவும் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. ஆமென். மரியே வாழ்க.